வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷனலான குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். அரைப்புளி குழம்பு. ஒரு நல்ல டேஸ்டியான ட்ரெடிஷனலான குழம்பு. ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடியது. கம்மி இன்கிரீடியன்ஸ் இருந்தாலே போதும், டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த அரைப்புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு நாட்டு காய்கறி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து பண்ண போறேன். ஒரு காய் மட்டும் கூட போட்டுக்கலாம். இல்ல வெண்டைக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது ட்ரெடிஷனல் ரெசிபி. அந்த காலத்துல வெங்காயம் எல்லாம் யாரும் சேர்த்தது இல்லை. இப்ப நமக்கு வேணும்னா சின்ன வெங்காயத்தையும் இந்த காய்கறியோட சேர்த்து வதக்கி போட்டு பண்ணாலும் சூப்பரா இருக்கும். அரைப்புளி குழம்பு பண்றதுக்கு புளி பாருங்க, லெமன் சைஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காயும், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கறனால ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். சின்னதா இருந்தா ஒரு 2 எடுத்துக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரைப்புளி குழம்புக்கு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்துப்போம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா செவக்கட்டும். பருப்பு செவந்துட்டு இருக்கும் போதே காரத்துக்கு ஒரு 4-5 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். தேங்காயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ட்ரையா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். குழம்புக்கு தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆ உடைச்சிருக்கேன். இதுவும் சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அதை சேர்த்துருவோம். கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தாளிக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேமை பார்த்து வச்சுக்கோங்க. தாளிச்ச பொருட்கள் எதுவுமே தீஞ்சு போகாம பார்த்துக்கணும். நான் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் இந்த முருங்கைக்காயும் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் வெல்லம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இது நல்லா கொதிச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குழம்பு பாருங்க, இந்த புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம போட்டிருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். குழம்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை திக்காக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சிருக்கு. இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதுவும் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலாக சேர்த்துருங்க. மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறது அப்படிங்கிறதும் ஆப்ஷனல் தான். இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து மாதிரி மூடி வச்சு சர்வ் பண்ணும்போது அப்படியே ஒரு நல்ல மணக்க வாசனையா சூப்பர் டேஸ்டா இருக்கும். ட்ரெடிஷனல் அரைப்புளி குழம்பு சர்விங்க்கு ரெடி. அரைப்புளி குழம்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. இப்போ நல்லா சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு குழம்பையும் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். குழம்போட கன்சிஸ்டன்சியும் கூட பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ அரைப்புளி குழம்பு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். அருமையாக இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கு. எல்லாமே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வறுத்து அரைச்சி போட்டதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கு. சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அரிசி உப்புமா, வெண்பொங்கல் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும்.
இந்த குழம்பு வந்து இன்னைக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். மிச்சம் இருக்கிறத அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். இந்த அரைப்புளி குழம்பு பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கரண்டி சாதம் எக்ஸ்ட்ராவாவே சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் குழம்பான அரைப்புளி குழம்பு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.